இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இபாதத்தாளி எண்ணத்தை நிரூபிக்கிறதெல்லாம் மற்றவன் செய்யாத வச்சுதான் எப்படி நல்ல முறையில் புரிஞ்சு நம்ம பெரிய இபாதத் செஞ்செல்லாம் நிரூபணமாங்கல்ல, மற்றவன் செய்யாததான் நம்மளுக்கு பிளஸ். இன்றைக்கு சுபஹ் தொழுகை வந்து தொழுற சிறப்பா கடமையா? கடமை. நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? அது சிறப்பு. ஏன் பக்கத்து வீட்டு உள்ள தொழுறது இல்லை, அதனால நமக்கு அது என்னது ஒரு சிறப்பு. நான் டைமுக்கு சுபஹ் போயிடுவேன், நீ போறது கடமை உண்டு, அதை நீ சொல்லவே கூடாது. சீதனம் எடுக்காமல் இருப்பது மகர் கொடுப்பது ஏன் சிறப்பாயிடுச்சு தெரியுமா? சீதனம் எடுக்காம இருக்கிறது மகர் கொடுக்கிறது கடமையா சிறப்பா? கடமை. அது சிறப்பாயிட்டா இல்லையா? ஏன் சிறப்பாயிட்டா அதை விட்டுறது எடுக்கிறவே நிறைய பேர் இருக்கிறனால இப்படித்தான் நம்ம வந்து நமது சிறப்பும் திருப்தியும் அந்த சமுதாயத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே அது அறியப்பட வேண்டிய முறையில அந்த அதாவது மிகப்பெரிய ஒரு தங்கமாக நம்ம அறியப்பட்டிருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. அப்படி அறியப்படலாததுக்கு காரணம் நமது இபாதத்துக்கள் குறைவா கூடுதலா என்பது அல்ல, நமது இறைவனுடைய திருப்தியை இலக்காக வைத்த வாழ்க்கை நம்மிடத்தில் என்னது